ஆமா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க நம்ம வீட்ல என்ன சமையல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் சமையல். என்ன ரீசன் தெரியுமா? பூஜாவோட ஃபியான்சே, எங்களோட வருங்கால மருமகன், எங்களோட மகன் வந்திருக்கிறதுனால ஒரு விஷயமா வந்திருக்காரு. என்ன விஷயம்னு இடையில பூஜை சொல்லுவோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. வாங்க என்ன நம்மளோட ஸ்பெஷல் சமையல் என்னன்னு பார்த்துடலாமா? பார்க்கலாமே வாங்க. சுட சுட சோறு, முட்டை, அவிச்ச முட்டை. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டு ஈரல் வறுவல், ஆட்டுக்கறி குழம்பு, யம்மி, அருமையான ஒரு ஆட்டுக்கறி குழம்பு. இந்த பக்கம் ரசம். எல்லாமே நம்மளோட இயற்கை சந்தை மசாலா வச்சு செஞ்சது தான். இங்கே பாருங்க, சூப்பரான ஒரு 65 நம்மளோட இயற்கை சந்தை மசாலா 65 மசாலா வச்சு பண்ணது தான். தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுங்க. இங்கே பாருங்க, நெத்திலி ஊறிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எறா தொக்கு. ஓகே, எறா தொக்கு. இப்போ இதை பொரிச்சு எடுத்ததும் நம்ம எடுக்கணும். வேறு லெவலில் சமைச்சிட்டோம், விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பிடி செல்லக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு வெப்சைட் லிங்க் வரும், நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். வழக்கம் போல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுக்குறவங்க கொடுத்துக்கோங்க, சரிங்களா? ஆர்டர் பண்ண தெரியாதவங்க மட்டும் கொடுத்துக்கோங்க. ஆமாம். அதுக்கப்புறமா இன்றைக்கே திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன், எப்போது மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக இருக்கப்பட்ட குட்டீஸ். நிறைய ஹாப்பி நிகழ்வுகள், சந்தோஷமான நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி கூட கோயிலுக்கு போயிருந்தோம். ஃப்யூச்சர் விளாகில் பார்ப்பீங்க. நம்ம முருகன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். நிறைய பேர் பார்த்தாங்க, சந்தோஷமாக இருந்துச்சு, வாழ்த்துக்கள் சொன்னாங்க. மகிழ்ச்சியாக இருந்தது. நல்லா ஹாப்பியாக ஸ்பெஷலாக சமைச்சு இந்த டேவை நாங்கள் கொண்டாடுறோம். நிம்மதி, சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் எப்போதும் சந்தோஷமாக இருங்க. வேறு என்ன பட்டூஸ்? நம்ம சிக்கன் எடுத்துட்டியாமா? இதோ எடுத்துகிட்டு நெத்திலி பொரிச்சா சாப்பிட்றலாம். லேட் ஆகிடும் பொழுது. லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு ஹெல்ப்பே இல்லைல்லம்மா. நானும் கொஞ்சம் வெளியே போயிட்டு இப்போ தான் வந்தேன் கைஸ். ஆமாம், அப்பாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் சமைக்கவே ஆரம்பித்தோம். 1:30 மணிக்கு தான் சமையல்கிட்டே நான் வந்தேன். இப்போ அவ்வளோதான், கடைசி நெத்திலி பொரிச்சிட்டோம்னா விஷயம் முடிஞ்சு போச்சு. சூப்பர். சிக்கன் வேக கொஞ்சம் லேட் ஆகும், நெத்திலி கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். பாருங்க. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் பர்சனாக வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆமாம், ஸ்பெஷல் பர்சன். அவங்களுக்கு தான் இது. அதுலேருந்து ஒரு கிண்ணம் இடுறா, இது தனியாக போட்டு வைப்போம். கிண்ணுமா? அங்கே இருக்குது, அதில் இருக்குது. இப்போ அந்த அகல கிண்ணம் எடுங்க. அது ஓகே தானே? ஓகே. என்னோட ஃபியான்சேவும் வந்திருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு தான் எதுக்குன்னு சொல்லலாம். இவ்வளோ சொல்லிட்டியே. என்னோட ஃபியான்சே புதுசாக பைக் வாங்கியிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கியிருக்காங்க. அதுக்கு குன்றத்தூர் கோவிலில் நேற்று அவங்க பூஜை போட்டாங்க. காட்பாடி முனீஸ்வரர் கோயிலா, இன்னைக்கு பாடிகார்டு முனீஸ்வரர் கோயிலில் பூஜை போட்டாங்க. இப்போ நம்ம குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு பூஜை போட்டோம். நல்லா சிறப்பாக பூஜை போட்டு அருமையாக வந்தாச்சு. அம்மா அப்பா கிட்ட வண்டியை காமிச்சிட்டு ஆமாம் அப்படியே வந்துட்டோம் நாங்கள் வீட்டுக்கு. அதுதான் ஃபியான்சேக்காக ஸ்பெஷல் சமையல். அப்படியே பார்த்து அம்மா ரெடி பண்றாங்க. காலையில போயிட்டு எல்லாத்தையும் நம்ம வீடு மாதிரி தான் அவங்களும். ஒரே நான்வெஜ் ஃபேமிலி, அதுலயே செட் ஆயிட்டோம்னு பாத்துக்கோங்களேன். அவங்களுக்கும் அந்த கிருத்திகை அமாவாசை தவிர மீதி எல்லா நாளும் சாப்பிடுவாங்க. மாப்பிள்ளை இது சனிக்கிழமை மட்டும் சாப்பிட மாட்டாராம். என்னன்னா வீடு கட்டுறதுக்காக நம்மள மாதிரி அவங்களும் வேண்டி இருக்கிறாங்க போல இருக்குது. அதனால மாப்பிள்ளை அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் சாப்பிட மாட்டாராம். பூஜாவும் இனிமேல் அன்னைக்கு சாப்பிடாதுன்னு நினைக்கிறேன். அப்படிதானே பட்டு? நான் இது கூட இருக்க மாட்டியா? இருப்பேன். எங்க அம்மா வீடியோல என்னை இருக்க வச்சுட்டாங்க. இப்ப வீடியோல கேட்டதுனால என்னால நோ சொல்ல முடியாதுல்ல. ஆமா, அதனால எங்க அம்மா உஷாரா இப்ப கேட்டாங்க. ஆமா, மற்ற நாள் என்ன வேணாலும் அவர் இப்பவே கேட்குறாரு. நான் பூஜா கிட்ட, பூஜா நான் நைட் ரைட்லாம் போயிட்டு சாப்பிடுவேன், நீ அதுக்கெல்லாம் வருவேன்ட்டு. நம்மால் தான் எப்போ இருக்கிறாங்களே, அதனால அதெல்லாம் வருவாங்க. என்னம்மா அதுக்கு தானேம்மா லைஃபு. ஹாஸ்பிட்டல்லாம் நடக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு தோழவுறேன். அதான் முடிச்சுட்டு சாப்பிட்டுலாமா? டாட்டா பாய் பாய். நீங்களும் ஹாப்பியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. வாழ்க வளத்துடன்.